திருமந்திரம். இந்த திருமந்திரம் சீரியஸில் நம்ம ஒழுக்க நெறிகளை பார்த்துட்டு திருமந்திரம் சீரியஸ்குள்ளே போகிறோம். நான் என்னென்ன ஒழுக்க நெறிகள்லாம் என்னோட குரு அன்னை சகுந்தலா அவங்க திருமந்திரத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, முதல்ல சொல்கிறதே தானம் தர்மம். தானம் செய், ஆனால் அது அமைதியாக செய். நான் செய்கிறேன் தானம், நான் உன்னோட தானத்தில் நான் செய்கிறேன்னு உன்னோட தானத்தை வைக்காத. எங்கே நான் செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறியோ நீ, அங்கே உன்னோட ஈகோ நானுங்கிற அகங்காரம் வந்துடுது. அதனால தானம் செய்கிற யாரா இருந்தாலும் சரி, இதுதான் திருமூலரையாவும் சொல்றாரு, முதல் கோட்பாடா சொல்றாங்க, தானம் செய்கிறவங்க அமைதியா செய்யுங்க. தர்மம் கூட அதை தான் சொல்லுது, தானம் செய் வித்தவுட் டெல்லிங், யாருக்கும் சொல்லாம அந்த தானத்தை செய். அங்க ஈகோ இருக்காது. எப்போ அங்க ஈகோ இல்லையோ அங்க பேராசையும் இருக்காது. எப்போ அங்க பேராசையும் இல்லையோ சுத்தமான தானமா இருக்கும், சுத்தமான தர்மமா இருக்கும். அப்படி ஒரு ஒழுக்கமான தானம் செய் அப்படின்னு சொல்லி திருமூலர் ஐயா சொல்றாங்கன்னு அம்மா சொல்லுவாங்க. இப்போ இங்க நான் வைக்கிறனால நமக்கு கிடைச்சது எல்லாமே யார் கொடுத்தது? இறைவன் கொடுத்தது இல்லையா? இங்க பிறக்கும் போது எதை கொண்டு வந்தோம்? எதையுமே கொண்டு வரல. கொண்டு போகும்போது எதை கொண்டு போறோம்? எதையுமே கொண்டு போறதில்லை. ஆனா நமக்கு இறைவன் கொடுத்தாங்கிறத மறந்து நான் தான் கொடுக்குறேன் மற்றவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம முன்னிறுத்தினோம் தானத்துல. அந்த நான் தான் அப்படிங்கிறத ஒதுக்கி வச்சுட்டு தானம் பண்ணுங்க அப்படின்னு திருமூலர் ஐயா சொல்றாங்கன்னு அம்மா சொல்லுவாங்க.